அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பொருளியல் அலகு 2 பொது மற்றும் தனியார் துறைகள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, முதல்ல பாருங்க, மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கொடுத்திருக்காங்க. இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் டேசாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டதுன்னு இருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா 1956 விடை தான் சரியான விடை. அடுத்து, கலப்பு பொருளாதார நன்மைகளின் கலவை என்பது, இதற்கான விடை வந்து ஆ மற்றும் ஆ சரி. முதலாளித்துவம் சமதர்மம் ரெண்டுமே சரிதான், அதனால விடை சரியான விடை. அடுத்து, நிறுவன சட்டம் மற்றும் அரசாங்கத்தால் கட்டுப்படுத்தப்படும் முதன்மையான முக்கிய பங்குதாரர் கூட்டுத்துறை விடை தான் சரியான விடை. 4வது, பொதுத்துறை டேஸ் உடையது, சேவை நோக்கம் உடையது, விடை சரியான விடை இதற்கு. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. பாருங்க, டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவை சமூகத்தின் அனைத்து பிரிவினரின் பொருளாதார நலனை மேம்படுத்துவதில் அந்தந்த பணிகளை மேற்கொள்வதில் அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விடை வந்து தனியார் துறை, பொதுத்துறை. அடுத்து, தனியார் துறை டேஸ் நோக்கத்தில் செயல்படுகிறது, லாப நோக்கத்தில் செயல்படுகிறது. அடுத்து பாருங்க, டேஸ் என்பது ஒரு சமூகத்தின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறையாகும், சமூக பொருளாதார மேம்பாடு. அடுத்து, தனியார் துறையின் முக்கிய செயல்பாடுகளை தோற்றுவிப்பது டேஸ் மற்றும் டேஸ் ஆகும், புதுமை நவீனமயமாதல். 5வது, குடிமக்கள் மத்தியில் டேஸ் மற்றும் ஒத்துழைப்பை வலுப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது, புரிதல். அடுத்து பாருங்க, பொறுத்துக, இங்கே ஆன்சர் மார்க் பண்ணியிருக்கேன், விடைகளாக பார்த்துக்குங்க. மதியுரையக குழு, இதற்கான விடை நிதி ஆயோக். வேளாண்மை முதன்மை துறை, தொழில்கள் 2ஆம் துறை, ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதான் இதற்கான விடை. அடுத்து, பொருத்தமற்றவை கூறுகன்றிருக்கு. சமூக பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட பின்வருவனவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுவதில்லை? இதற்கான விடை வந்து கருப்பு பணம். அடுத்து, பின்வருவனவற்றுள் எது சரியான விடை? அரசுக்கு மட்டுமே சொந்தமான தொழில்கள் அட்டவணை ஏ என குறிப்பிடப்படுகின்றன. தனியார் துறையானது மாநிலத்துடைய முயற்சிகளுக்கு துணை புரியக்கூடிய தொழில்கள். புதிய அலகுகளை தொடங்குவதற்கான முழு பொறுப்பையும் அரசு ஏற்றுக்கொள்வது அட்டவணை பி என குறிப்பிடப்படுகின்றன. தனியார் துறையில் இருந்த மீதமுள்ள தொழில்கள் அட்டவணையில் குறிப்பிடப்படவில்லை. இதில் வந்து 1 மற்றும் 2 தான் சரி. அடுத்து பாருங்க, நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6வது, பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களை விடையளிக்கவும். அடுத்து, விரிவான விடை தருக கொடுத்துருக்காங்கம்மா. இதற்கான விடைகளை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.